ஹாய் லேர்னர்ஸ், நாம் இப்போ போர்ட்டர்ஸ் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி எந்த என்வாய்மெண்ட்டில் ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த என்வாய்மெண்ட் வந்து அந்த கம்பெனிக்கு சூட்டபிளாக இல்லையா அப்படின்றத சொல்கிறது தான் போர்ட்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5 இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் தேவை. ஒன், bargaining power of customers, bargaining power of suppliers, threat of substitutes, threat of new entrants, existing competitors. ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், பார்கெனிங் பவர் ஆஃப் கஸ்டமர்ஸ். நம்ம மார்க்கெட்டில் எத்தனை பையர்ஸ் இருக்கிறாங்க, அந்த பையர்ஸ்லாம் வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்களால டிசைட் பண்ண முடியுமா? பையர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மொத்தமாக இருக்கிறாங்களா? பையர்ஸோட ஸ்விட்ச் ஓவர் ஜாஸ்தியாக இருக்கா? இல்லைனா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை தான் அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? அண்ட் அந்த இடத்துல வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இதில் அனலைஸ் பண்ணுவோம். செகண்டு, பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ். எவ்வளோ சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் சப்ளையர்ஸ்க்கால ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? நியூ சப்ளையர்கிட்ட நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகணும்னா கம்பெனிக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து ஆகுது? ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து இன்னொரு சப்ளையர்கிட்ட நம்ம ப்ராடக்ட் வாங்கும் போது ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குது? ஸோ சப்ளையரோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து எந்தளவுக்கு குட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ். ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது சப்ஸ்டிடியூட்ஸ் வந்து அங்கே இருக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டீயோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டீ எதுக்கு வாங்கணும், காஃபி நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து வேறு சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் வந்து தேடி போகிறாங்களா? வந்து சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா அதோட பர்சீவ் லெவல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ பீப்புள் வந்து டீலேருந்து காஃபிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னாலுமே அவங்க அதை சப்ஸ்டியூட்டை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ குவாலிட்டி, ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், அதோட அதை டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்றத வச்சு தான் சப்ஸ்டியூட்ஸ் வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்குது. த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். நம்ம நியூ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குமா? என்னென்ன பேரியர்ஸ்லாம் வரும்? கவர்மெண்ட் ரெகுலேஷன் என்ன? நம்மளால் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? கஸ்டமர்ஸ் லாயலாக இருப்பாங்களா? நெக்ஸ்ட்டு, எக்ஸிஸ்டிங் காம்படிட்டிவ் ரிவல்ரி. எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற காம்படிஷன் வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க? அந்த காம்படிட்டர்ஸ் வந்து காம்படிட்டர்ஸோட மார்க்கெட் ஷேர் என்னவாக இருக்குது? இன்னோவேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா? கஸ்டமரோட அக்விசிஷன் காஸ்ட் எவ்வளோ? கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும்? டிரான்ஸ்பரன்சி வந்து காம்படிட்டர்ஸ் மத்தியில் இருக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் தெரிஞ்சுக்குவோம்.